ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 22 ஜனவரி 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, கோல்டு எதுக்காக ரேலி ஆச்சுது, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 130 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே ரேலி ஆனது தான். நிஃப்டி வந்து இந்த அளவுக்கு 130 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சுது. ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணுறது வந்து பூஸ்ட் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விப்ரோவோட ரிசல்ட்ஸுமே வந்து நல்லா வந்ததுனால ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து விப்ரோ இருக்குது, ஒரு 10 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. இதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி விப்ரோ வந்து Q3 ரிசல்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே போஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா 55 பாயிண்ட் ரேலி ஆகி டாப் கெய்னர்ஸில் செகண்ட் இருக்குது. இதுக்கு காரணம் வந்து இந்த விப்ரோ ரேலி ஆனதுனால, அது மட்டும் இல்லாமல் ஐடி ஃபார்ம் எல்லாம் வந்து ஃப்ரெஷர் ஹையரிங்கை வந்து பூஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த நியூஸு எல்லாமே சேர்ந்து வந்து இன்ஃபோசிஸும் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சுது. டிசிஎஸும் வந்து அதே காரணத்துக்காக தான் ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஃபஸ்ட் இருக்குது, ஒரு 8 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ரீசெண்டாக கொஞ்சம் ரேலி ஆகிட்டு இருந்துச்சு, அதோட ப்ராஃபிட் புக்கிங்னால இப்போ 2 நாளாக விழுந்துட்டுருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இருக்குது, ஒரு 18 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. இதோட Q3 ரிசல்ட்டோட ப்ரிவ்யூ வந்துச்சு. அதுபடி பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 10% வந்து சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரிவ்யூ சொல்கிறதுனால டாடா மோட்டார்ஸ் வந்து இந்த அளவுக்கு விழுந்துருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் தேர்ட் வந்து ட்ரெண்ட் இருக்குது, அது ஒரு 110 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ட்ரெண்ட் வந்து பயங்கரமாக ரேலியான ஒரு ஸ்டாக்கு. ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜஸ் நிறையா வந்து இதை வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இது ரொம்பவே ரேலியானதுனால ஓவர்பாட் சிச்சுவேஷனில் ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்குது. ஸோ அதோட இம்பேக்டில் தான் இப்போ இது வந்து ப்ரோக்கரேஜஸும் டவுன்கிரேட் பண்ணதுனால விழுந்துட்டுருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா 4026 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 14வது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணிகிட்ருக்குறாங்க. டிஎஸ் பார்த்திங்கன்னா 26வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணுறாங்க. டிஎஸ் வந்து ஒரு 3640 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரீசெண்ட் டேஸில் வந்து டிஎஸ் வந்து எஃப்ஐஸோட ரொம்ப கம்மியாகவே தான் பை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எஃப்ஐஸ் எவ்வளோ செல் பண்ணுறாங்களோ அதுக்கு அதிகமான அளவுக்கு பை பண்ணுவாங்க. இப்போ டிஎஸ் கிட்ட வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது. அவங்க வந்து ஏன்னா டிஎஸ் எப்போவுமே இப்போ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 26வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஎஸ் வந்து எப்போவுமே பை பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு லாபத்துக்காக தான். ஸோ எப்போவுமே நம்ம பை மட்டும் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுவும் ஹை வேல்யூவில் இருக்கும்போது மிச்சவங்கெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் பை பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு ரீசன் வந்து டிஎஸ் அவங்களோட பையை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இவங்க வந்து ரொம்ப அதிரடியாக அவங்களோட பையை குறைச்சிட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிறத விட இன்னும் நிறையாவே சரிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 பாயிண்ட் வந்து ஒரு அவுன்ஸுக்கு வந்து ரேலி ஆகிருக்குது. $2765 இருக்குது ஒரு அவுன்ஸ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். ஸோ கோல்டு வந்து ஸ்லைட்டாக இந்த அளவுக்கு ரேலி ஆனதுக்கு முக்கியமான காரணம் டாலர் வந்து வீக்கன் ஆகிருக்குது. ஸோ அதோட இம்பேக்டில் வந்து கோல்டு வந்து இந்த அளவுக்கு ரேலியை கொடுத்துருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.